வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி காசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எல்லாருக்கும் பாஸ்போர்ட் வாங்கிட்டு மலேசியா போலாம். அங்க போய் பார்லர் அம்மாவோட அப்பாவையும் அவங்களோட 2வது ஒய்ஃபையும் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு காரண காரியத்தோட எல்லாத்தையும் அடுக்குறாரு முத்து. அதுக்கு இல்லடா நாம அப்படின்னு அண்ணாமலை சொல்ல தடவையா விஜயா முத்துவோட ஒத்து போறாங்க. ஏங்க அவன் தான் சொல்றான்ல நாங்க போவோம் அப்படின்னு விஜயா சொல்ல, என்னடா முத்துவோட ஒத்து போறாங்களேன்னு எல்லாருமே திகைச்சு போய் பார்க்க, நான் ஒண்ணு இவங்க சொல்றதுக்காக எல்லாம் சொல்லல, ரோஹிணியோட ஊருங்கிறதுக்காக தான் ஓகேன்னு சொல்றேங்கிறாங்க விஜயா. அங்க போனா ரோஹிணி வீட்டை கூட பார்த்த மாதிரி இருக்கும்ல அப்படின்னு விஜயா ரொம்ப ஆர்வமா சொல்ல, ரோஹிணி ஓர பார்வையால பார்த்துட்டு இருக்காங்க. சரி எல்லாரும் என்னமோ சொல்றீங்க, ஆனா அவர் ஜெயில இருக்க இந்த நேரத்துல நாம போய் அவங்க வீட்டுல போய் இருந்தோம்னா நல்லாவா இருக்கும்னு அண்ணாமலை கேக்குறாரு. என்னங்க நான் சொல்றது அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்பா அதெல்லாம் மனுவை போட்டு அவரை போய் பார்த்துட்டு வந்துடலாம்ப்பா அப்படிங்கிற முத்து, டேய் மனோஜ் உன் மாமனாரை நீ பார்க்க வேணாமான்னு கேக்குறாரு. அது மட்டும் இல்லப்பா, நீயும் ஃபாரின் எங்கேயுமே போனதில்ல, நான் சொல்றத கேளு, இதுல சைன் பண்ணு, அப்படியே அம்மாவையும் கையெழுத்து போட சொல்லு, தட்கால்ல போட்டா ஒரே வாரத்துல பாஸ்போர்ட் கைக்கு வந்துரும், மலேசியா போறோம் என்ஜாய் பண்றோம் அப்படின்னு முத்து சொல்ல, அண்ணாமலை கையெழுத்து போட விஜயாவும் ரொம்ப ஆர்வமா ரெடியா இருக்காங்க. அப்படியே இடிஞ்சு இருண்டு போன ரோகிணி அவங்க ரூமை நோக்கி நடக்க, பின்னாடி அவங்களோட ஹஸ்பண்டும் வர்றாங்க. உள்ளர வந்து மனோஜ் கதவு சாத்துறோன்னு, எதுக்கு உன் தம்பி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், இப்ப எதுக்கு அவங்க எல்லாம் மலேசியா போறாங்க அப்படின்னு ரோஹிணி கத்துறாங்க. கரெக்ட் ரோஹிணி, நாம தான் முதல்ல போயிருக்கணும், நாமளும் போகாம விட்டுட்டோம், அவன் முந்திக்கிட்டான்னு மனோஜ் சொல்ல, நாம ஒன்னு சொன்னா இவன் ஒன்னு புரிஞ்சுக்கிறான், ச்சே இப்ப எப்படி இந்த முத்து அங்க போக விடாம தடுக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்து மாடியில நிக்க, ஏங்க என்னங்க நீங்க திடீர்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, எதுக்கு இப்ப நம்ம மலேசியாவுக்கு போறோம்னு சொன்னீங்க, அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட பணம் எங்க இருக்கு, நீங்க பாட்டுக்கு வாயில வர்றதெல்லாம் சொல்லிடுவீங்களா, இப்ப நம்ம கொஞ்சமா சேர்த்த பணத்தை எல்லாத்தையுமே மலேசியா போய் காலி பண்ணணுமா, இப்பதான் கொஞ்சமாவது உண்டியல்ல பணம் சேர்ந்திருக்கு, அதையும் மலேசியா போய் சுத்தி பார்த்து காலி பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டு நாம அதை சேர்த்துட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியாதா என்ன, அந்த ஊருக்கு போய் சுத்தி பார்த்து 4 போட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் போட்டு இங்க மாட்ட போறீங்களா, அப்படி உங்களுக்கு போயே ஆகணும்னா நீங்க மட்டும் போங்க, நான் வரமாட்டேன் அப்படின்னு சில்லு வண்டு மாதிரி கத்திட்டு இருக்காங்க மீனா. இதுவரையில அமைதியா இருக்க முத்து 4 எட்டு முன்னாடி போய் ஓ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறாரு. ஆமா என்கிட்ட கேட்டு கூட முடிவெடுக்க மாட்டேங்கிறீங்க, நீங்க பாட்டுக்கு வந்து பாஸ்போர்ட் எடுக்கிறேன் அது எடுக்கிறேன் இது எடுக்கிறேன்னு வந்து சொல்லிட்டு இருக்கீங்க, என்ன பாக்குறீங்க, இங்க ஒருத்தி நான் பேசிட்டே இருக்கேன் தெரியுதா இல்லையா அப்படின்னு மீனா கத்திட்டு இருக்க, பேசி முடிப்பேன்னு நானும் வெயிட் பண்றேன், கோட்ஸ் ட்ரெயின் மாதிரி கூச்சு கூச்சுக்குன்னு பேசிட்டே போறியே அப்படின்னு நம்ம மனசுல நினைக்கிறத முத்து அப்படியே சொல்லிடுறாரு. முடிச்சிட்டேன் போதுமான மீனா கத்த. முத்து நிதானமா பக்கத்துல வந்து கண்ணாடி பாக்ஸ் ஓபன் பண்ணி கூலிங் கிளாஸ் எடுத்து போடுறாரு. அப்படியே நிதானமா நடந்து போய் கைப்பிடி சுவர் உள்ள 2 பக்கமும் கைய வச்சுட்டு போஸ் கொடுத்துட்டு நிக்கிறாரு. மீனா வானத்துல பறக்கிற வெள்ளை யானைய பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் யோசிக்கிற மீனா, இப்ப எதுக்கு ரோட்டு பக்கம் நின்று இந்த பக்கமும் அந்த பக்கமும் பராக்க பாத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கத்த. முத்து உண்மையிலேயே டென்ஷனே ஆயிடுறாரு. ஈ அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு இந்த பக்கமா திரும்பி மீனாவை பக்கத்துல வாண்டுற மாதிரி ஜட கட்டுறாரு. மீனா பக்கத்துல வர பயங்கர சீரியஸ் ஃபேஸோட, அவங்கள சுத்தி சுத்தி வர துப்பறியும் வேலையா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. ஆமா சினிமால எல்லாம் இப்படிதான் பண்ணுவாங்க அப்படிங்கிற முத்து இன்னொரு கண்ணாடிய ஓபன் பண்ணி குடுக்கறாரு. மீனா அதை கையில வாங்காம எதுக்குன்னு கேட்க, அப்பதான் நீயும் என்ன மாதிரி யோசிப்ப அப்படின்னு முத்து சொல்ல, மூளைய கண்ணாடியில வச்சிருக்கீங்களா அப்படின்னு மீனா கேட்க, கேள்வி கேட்காத அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜீவா வாங்கிட்டு வந்த இன்னொரு கூலிங் கிளாஸ மீனாவுக்கு போட்டு விட்டுறாரு. கொஞ்ச நேரம் சீரியஸா இங்கேயும் அங்கேயும் நடக்கிறவரு திரும்பி நின்னு, இப்ப எப்படி இருக்கு, நம்ம என்ன சாதாரண வேலையில இறங்கியிருக்கோம், பெரிய பெரிய உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கணும்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஆனா மலேசியாவுக்கு போறத பத்தி அப்படின்னு மீனாவும் அதே வாய்ஸ்ல பேச, இப்ப யாரு மலேசியாவுக்கு போறா அப்படின்னு முத்து சொல்ல, அதிர்ச்சி ஆகிற மீனா அப்படின்னு கண்ணாடியை கழட்டிடுறாங்க ஒரு பக்கமா திரும்பி. அப்ப பாஸ்போர்ட் எடுக்கணும்னு சொன்னீங்கன்னு மீனா கேட்க, கண்ணாடியை ஸ்டைலா ஒரு கையில ஏத்தி விட்டுட்டு, மலேசியாவுக்கு போறதுக்கு மட்டுமா பாஸ்போர்ட் எடுக்கணும், வேற எந்த நாட்டுக்கு போனாலும் இது வேணும்ல, இப்ப பாஸ்போர்ட் வாங்கி வைப்போம், பின்னாடி அவசரமா இருக்கப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப இப்ப போகலையான்னு கேக்குறாங்க மீனா. அதெல்லாம் இல்ல, அப்படி சொன்னா பார்லர் அம்மா எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு பாக்குறதுக்காக தான் அப்படி ஒரு கதையை சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்ல, புரியுது, இதை முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு மீனா கேட்க, அதான் இப்ப சொல்றேன்ல அப்படின்னு முத்து சொல்றாரு. சரி இப்ப அந்த ஐடியா வச்சு என்ன கண்டுபிடிக்க போறோம் மீனா கேட்க, முதல்ல கண்ணாடியை மாட்டுங்கிறாரு முத்து. இப்ப நம்ம மலேசியாவுக்கு போறோம்னு சொல்லிட்டோம், அம்மாவுக்கு மலேசியாவுக்கு போலன்ற ஆசை வந்திருக்கும், அவங்களால மனோஜை விட்டு வர முடியாது, அவனால பார்லர் அம்மா விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்கிறாங்க மீனா. அம்மா அவங்க 2 பேரையும் மலேசியா போலான்னு கூப்பிடுவாங்க, முத்து சொல்ல, கூப்பிட்டா அவங்க கிளம்பிடுவாங்கல்லங்கிறாங்க மீனா. அதான் இல்ல, அப்பதான் பார்லர் அம்மாவோட மூளை ரேஸ் கார் மாதிரி வேலை செய்யும், உடனே ஒரு காரணத்தை யோசிச்சு நாங்க வரலன்னு சொல்லும்,
அப்படின்னு முத்து சொல்ல, அப்படி சொன்னா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. டென்ஷன் ஆகுற முத்து கண்ணாடியை கழட்டிட்டு, என்ன டிவி நியூஸ்ல 4 பேர் உட்கார்ந்து பேசுற மாதிரி குறுகுறுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிற, ஒரு ஃப்ளோல சொல்லிட்டு இருக்கேன்ல அப்படின்னு முத்து வேகமா கத்த. சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு மீனா சொல்ல, மறுபடியும் கண்ணாடியை போட்டுக்கிறாரு முத்து. அம்மா பார்லர் அம்மாவை கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லும், அது ஃபர்ஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம்னு முத்து சொல்லிட்டு இருக்க. அப்புறம் அப்படிங்கிறாங்க மீனா குறுக்க. இப்பதானே சொன்னேன்னு முத்து கத்த. சரி வாய மூடிக்கிறேன் அப்படிங்கிற மீனா வாய மூடி ஒரு விரல வச்சுக்கிறாங்க உஷுங்கிற மாதிரி. மறுபடியும் கண்ணாடி போட்டுக்கிற முத்து அது வரமாட்டேன்னு சொல்றது மட்டும் இல்ல, நம்ம எல்லாரும் போகாம தடுக்கும் அப்படின்னு முத்து சொல்ல, மீனா அதே போஸ்ட்லயே நின்று இருக்காங்க. இப்பதான் நீ கேட்கணும், அப்படி நடந்துச்சுன்னு முத்து சொல்ல, அதான் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, கொஞ்சம் பக்கத்துல வந்து இப்ப கேட்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, வாயில இருந்து விரல எடுத்துக்கிட்டு, சரி ரோஹிணி அப்படி தடுத்தா என்ன அர்த்தங்கிறாங்க மீனா. அப்படி தடுத்தா பார்லரம்மா எதையோ மறைக்குதுன்னு அர்த்தம், அதுவும் வராம நம்மளையும் போக விடலன்னா அப்ப அங்க ஏதோ பஞ்சாயத்து இருக்குன்னு அர்த்தங்கிறாரு முத்து. ஆமால, நான் அதை யோசிக்கவே இல்லை அப்படின்னு முத்து சொல்ல, அந்த கண்ணாடிக்கு மரியாதை கொடுத்தாவது கொஞ்சம் யோசி அப்படின்னு முத்து சொல்ல, ஒருவேளை ரோஹிணி மலேசியாவுக்கு வரேன்னு சொல்லிட்டா அப்படின்னு மீனா சொல்ல, இதுவும் நல்ல கேள்விதான், நம்ம சந்தேகப்பட்டது தப்புன்னு நினைச்சிட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போக வேண்டியதான்னு கண்ணாடியை படக்குன்னு கழட்டிக்கிறாரு முத்து. அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்கன்னு சொல்லி மீனா கைய கண்ணாடியை கழட்டுறாங்க. என்ன தப்புன்னு முத்து சொல்ல, மறுபடியும் கண்ணாடியை போட்டுக்கிற மீனா கொஞ்ச தூரம் அப்படியே முன்னாடி நடந்து வந்துட்டு, நீங்க நினைக்கிற மாதிரி ரோஹிணி கிட்ட ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அவங்க வரேன்னு சொன்னா கூட கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இருப்பாங்க, வரேன்னு சொல்லிட்டு போக முடியாத அளவுக்கு ஏதாவது செஞ்சுட்டா அப்படின்னு மீனா கேட்க, பின்னாடி இருந்து எட்டி பார்த்துட்டு, ஓ நீ அப்படி சொல்றியா, இதுவும் கரெக்டான பாயிண்ட் தான், பரவாயில்ல கூலிங் கிளாஸ் வேலை செய்யுதுங்கிறாரு முத்து. வெடுக்குன்னு திரும்புற மீனா, அவங்க எதையோ மறைக்கிறாங்க, அது என்னன்னு நாம கண்டுபிடிக்கணும், அதுதான் நம்ம குடும்பத்துக்கு நல்லது, ரோஹிணிக்கு கூட அது நல்லதா இருக்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, உடனே தியாக செம்மலா மாறிடுவியே, அதுக்கு நல்லது நடக்கணும்னு தானே இங்க இருக்க எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, நிறுத்துங்கன்ற மாதிரி கையை நீட்டுற மீனா, முதல்ல நாமளா எந்த முடிவுக்கும் வர வேண்டாம், ரோஹிணிய பத்தி தெரிஞ்சு போன மீனா சொல்ல, பக்கத்துல வர்ற முத்து ஓகேன்னு கண்ணாடியை போடுறாரு. மறுபடியும் அவரு ஸ்டைலா போடுறதுக்கு ட்ரை பண்ண, அதான் வரல இல்ல விடுங்க அப்படின்னு மீனா சொல்ல, கையில வச்சுட்டு உனக்கு மட்டும் வருமானு முத்து கேட்க, மீனா கண்ணாடியை கழட்டி 2-3 திருப்பி மறுபடியும் போடுறாங்க. மீனா கெத்தா நடந்து போறதா நினைச்சு காமெடியா போயிட்டு இருக்காங்க. அத பாக்குற முத்து கண்ணாடிய பரிதாபமா பாத்துட்டு இருக்க. வானத்துல இருக்க நிலா அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. மறுநாள் காலையில பொழுது விடியுது. முத்து கையில பேப்பரோட அப்பா அப்படின்னு கூப்பிட, என்னடான்னு கேட்டுட்டு வெளியே வர்றாரு. அப்பா நான் சாப்பிட்டுட்டேன், பாஸ்போர்ட் ஆபீஸ் வரலும் போய் பாம கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு முத்து சொல்ல, என்னமோ நீ கேட்டேன்னு நான் கையெழுத்து போட்டேன், நான் வரணுமாடான்னு அண்ணாமலை கேட்க, அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, நம்ம கண்டிப்பா மலேசியாவுக்கு போறோம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, கார் டியூ இருக்கு, மத்த செலவுங்கெல்லாம் இருக்கு, இந்த நேரத்துல இது தேவையாப்பான்னு அண்ணாமலை கேக்குறாரு. விஜயா ஏதோ சொல்ல வர, பிளைட் டிக்கெட் மட்டும்தான்ப்பா நாம போட வரோம், அதுவும் கம்மியா தான் வருது, விசாரிச்சுட்டேன், அதுக்கு இங்க போனதுக்கு அப்புறம் பார்லரம்மா வீட்டுலதான் நம்மள பாத்துக்க போறாங்க, அதான் நேத்தே சொல்லிட்டேனே, அதுவும் இல்லாம மனோஜ் கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு ஆகுது, இப்ப வரைக்கும் அவன் மாமனாரை யாருமே பாக்கல, அதுவும் இந்த நேரத்துல கூட நம்ம போய் பாக்கலன்னா சம்மந்தி வீட்டுல இருந்து நம்மள யாருமே வந்து பாக்கலன்னு வருத்தப்படுவார்ல, 2 குடும்பத்துக்கும் ஒரு இது வேணும் இல்லப்பான்னு முத்து சொல்ல, எதுன்னு கேக்குறாரு அண்ணாமலை. அதான் ரே ரவி, அது என்னடா இது அப்படின்னு கேட்க, பாண்டிங்கிறாரு ரவி. அது வேணும் இல்லப்பான்னு முத்து கேட்க, அண்ணாமலை யோசிக்கிறாரு, இது ஒரு குடும்ப இணைப்பு பயணம்னு வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு முத்து சொல்ல, சரி எனக்கு ஜன்னல் ஒரு சீட்டு போடு, நான் வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே வருவேன் அப்படின்னு விஜயா சொல்ல, சரிப்பா பிளைன்ல ஏன்னு தொண்டு போட்டு பிடிச்சிடலான்னு அவங்ககிட்ட சொல்லிருங்கப்பாங்கிறாரு முத்து. ஏய் அப்படின்னு விஜயா மிரட்டிட்டு இருக்க. அப்பா நீ ஏன்பா இன்னொரு பாஸ்போர்ட் எடுக்காமே இருக்கிற அப்படின்னு முத்து கேட்க, வெளிநாடு போற ஐடியா இருந்திருந்தா எடுத்திருப்பேன், அப்படி ஒரு ஐடியாவே இல்ல, ரயில் என்ஜின் ஓட்டுறதுக்கே சரியா இருந்தது, அதுவும் இல்லாம அப்பெல்லாம் பாஸ்போர்ட் வாங்குறதே ரொம்ப கஷ்டம்டா, இப்ப மாதிரி எல்லாம் கிடையாது, வெளிநாடு போகணும்னா ஜாதகத்துல யோகம் இருக்கணும்னு வேற சொல்லுவாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்க. இதோ வந்துட்டாரு தத்துவவாதின்ற மாதிரி முகத்தை இடிச்சுக்கிறாங்க விஜயா. அப்பா வெளிநாட்டுக்கு போறதுக்கு எதுக்குப்பா ஜாதகம் எல்லாம், பாஸ்போர்ட் டிக்கெட் இருந்தா பத்தாதான்னு முத்து கேக்குறாரு. டேய் அப்பாக்கு தான் இந்தியாக்குள்ள எங்க வேணாலும் போலான்னு ரயில்வே பாஸ் இருக்குல்ல, அதான் உள்ளூர்லயே இருந்துட்டா போதும்னு நினைச்சிருப்பாரு போலான்னு மனோஜ் சொல்ல, ஆமான்ற மாதிரி பாக்குறாங்க விஜயா. அண்ணாமலை ஏதோ சொல்ல வர, ஆமா ரயில் பாஸ் இருக்குன்னு தான் பேரு, இவர் எந்த ஊருக்கு என்ன கூட்டிட்டு போயிருக்காரு, இவர் கூட வேலை பார்த்தவங்க எல்லாம் இந்த பாச வச்சுக்கிட்டு எல்லா ஊருக்கும் போனாங்க, இவருக்கு எப்பவும் வேலை தான் அப்படின்னு விஜயா கடுப்பா சொல்ல, மனோஜ் நக்கலா சிரிச்சுக்கிறாரு. விஜயா என்ன இப்படி சொல்ற, உன்னை நான் தாஜ்மஹாலுக்கெல்லாம் கூட்டிட்டு போகலையான்னு அண்ணாமலை கேட்க, ஆமா கல்யாணம் ஆன புதுசுல கூட்டிட்டு போனீங்க, அதுக்கப்புறம் சென்னையவே தாண்டல, ஒரு வாட்டி கூட்டிட்டு போனதை வாழ்க்கை பூரா சொல்லிட்டு இருக்கீங்க, ஷாஜகான் மும்தாஜுக்கு அந்த மகால கட்டினாராம், ஆனா நீங்க அந்த ஊருக்கு கூட்டிட்டு போய் காட்டினதையே பெரிய விஷயமா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு விஜயா சொல்ல, அப்பா ஷாஜகான் மும்தாஜ் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் தானே தாஜ்மஹாலை கட்டினாரு அப்படின்னு முத்து கேட்க, ஏய்
என்னங்க இவன் என்னைய ஒரேடியா போய் சேர சொல்றானா அப்படின்னு விஜயா கோவமா வர, அப்பா நான் ஒன்னும் அப்படிலாம் சொல்லப்பா அப்படின்னு முத்து சொல்றாரு. ஏன் சலிச்சுக்கிற, அதான் மலேசியா போறோம்லங்கிறாரு அண்ணாமலை. உங்களாலயா போறோம், மனோஜால தான் அப்படின்னு பக்கத்துல இருக்க மனோஜோட கைய பிடிச்சிக்க, அம்மா என்னால இல்லம்மா ரோஹிணியால தான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ரோஹிணி மலேசியாவுல இப்ப குளிரா இருக்குமா இல்ல வெயிலா இருக்குமான்னு விஜயா கேட்க, எனக்கு எப்படி ஆண்டி தெரியுங்கிறாங்க ரோஹிணி. ஏய் நீ அங்கதானே இருந்தன்னு விஜயா கேட்க, சமாளிச்சுக்கிற ரோஹிணி, இல்ல ஆண்டி நான் வந்து கொஞ்சம் வருஷமாச்சுல்ல, அதுவும் இல்லாம கிளைமேட் அடிக்கடி சேஞ்ச் ஆகுது, இப்ப எப்படி இருக்கும்னு தெரியல ஆண்டி அப்படின்னு ரோஹிணி சொல்றாங்க. டேய் ரவி, அப்படியே நீங்க 2 பேரும் கிளம்பி வந்து என் கூட இந்த டூர்ல ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, ரவியும் ஸ்ருதியும் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க, யோசிக்கிறாங்க. போகாத டூருக்கு நீங்க வேற ஆள் சேர்த்துட்டு இருக்கீங்கன்னு மீனா மெதுவா சொல்ல, என்னது அப்படின்னு விஜயா கேட்க, ஒன்னும் இல்லத்த, மத்தியானத்துக்கு என்ன சமைக்கணும்னு கேட்டுட்டு இருந்தேன் அப்படிங்கிற மீனா முட்டைமொழிய வச்சுட்டு முத்துவ பாக்க, முத்து எனக்கும் வரணும்னு ஆசைதான்டா, ஆனா வேலை இருக்கு, ஹோட்டல்ல சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு ரவி சொல்ல, இவனை போய் கூப்பிடுறீங்க பாருங்க, இங்க இருக்க மகாபலிபுரத்துக்கு கூப்பிட்டாலே வரமாட்டான், அதுக்கே 1000 ரீசன் சொல்லிட்டு இருப்பான், இதுல மலேசியாவுக்கு எங்கன்னு ஸ்ருதி சொல்ல, அப்ப உங்களுக்கு ஓகேவான்னு மீனா கேக்குறாங்க. இல்லங்க எனக்கும் டப்பிங்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்றாங்க. முத்து நீங்க போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, இந்த மாதிரி சான்ஸ் எல்லாம் எப்பவுமே கிடைக்காது, அதுவும் இல்லாம எல்லாரும் போன செலவு அதிகமாயிடும்ல அப்படின்னு ரவி கேட்க, டேய் அதான் செலவெல்லாம் மனோஜோட மாமனார் வீட்டுல பாத்துக்க போறாங்க, சம்மந்தி வீட்டுல இருந்து வர்றாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் பாத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு முத்து அழுத்தி சொல்ல, இவன் வேற அதையே சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு ரோஹிணி மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க. நாங்களே எங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப இன்னொரு தடவை போய்க்கிறோம், அப்பவும் ரோஹிணி எங்களுக்காக எல்லா செலவையும் பாத்துக்க மாட்டாங்களா என்ன, என்ன ரோஹிணி அப்படின்னு ஸ்ருதி கேட்க, கஷ்டப்பட்டு ஒரு ஸ்மைல வேற பண்ணி பாத்துக்கலாமே அப்படின்னு ரோஹிணி சொல்ல, பாத்தியா அப்படிங்கிற மாதிரி முத்து மீனா கிட்ட ஜாட காட்டுறாரு. மனோஜ் நீயும் ரோஹிணியும் வாங்கடா அப்படின்னு விஜயா சொல்ல, அட இதுவும் நல்ல ஐடியாவா இருக்கேங்கிறாரு முத்து. ஆன்ட்டி நாங்க எதுக்கு ஆன்ட்டின்னு ரோஹிணி கேட்க, அட என்னம்மா நீ உங்க அப்பாவை பாக்கணும்னு உனக்கு ஆசை இல்லையா, அவருக்கும் உன்னை பாக்கணும்னு ஆசை இருக்கும்ல, உனக்கு நல்லா தெரிஞ்ச ஊரு, நீயும் வந்து எங்களை 4 இடத்து கூட்டிட்டு போவல்ல அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க, பாத்தியா நான் போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு முத்து மீனா கிட்ட ஜாட காட்டுறாரு. ரோஹிணி நாமளும் அப்படின்னு மனோஜ் ஆரம்பிக்க, என்ன மனோஜ் விளையாடுறியா, இங்க நாம 30 லட்சம் ரூபாய் கடனாளி ஆயிருக்கோம், அதை அடைக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு ரோஹிணி சொல்ல, ஆமாமா டீலர்ஸ் எல்லாம் வேற கால் பண்ணிட்டு இருக்காங்க, இப்ப கடைக்கு அப்பா வேற முதலாளி ஆயிட்டாரு அப்படின்னு மனோஜ் வருத்தமா சொல்ல, டேய் அன்னைக்கு ஏதோ முத்து கூப்பிட்டான்னு வந்தேன், ஓனர் எப்பவுமே நீதான் அண்ணாமலை சொல்ல, டக்குன்னு அப்பா கைய புடிச்சுக்கிற முத்து, அப்பாப்பா அது உன் காசுல ஆரம்பிச்சது, எப்பவுமே ஓனர் நீதான், வேணும்னா அந்த 27 லட்சத்தை கொடுத்துட்டானா அவனை ஓனரா மாத்திக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, அதை குடுக்கறதுக்காக தான் நாங்க வேலை இருக்குன்னு சொல்றோம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அம்மா நாங்க வரலமா, இவ்வளவு பிரச்சனையை வச்சுட்டு நாங்க எப்படி வர்றது அப்படின்னு மனோஜ் கேட்க, அது மட்டும் இல்ல ஆண்டி எங்க அப்பாவை நான் ஒரு பிசினஸ் மேனா பாத்திருக்கேன், ஆனா அவர் ஒரு கைதியா அந்த ஜெயில போய் பார்க்க எனக்கு மனசே வரல அப்படின்னு ரோஹிணி சொல்ல, பாத்தியா அப்படிங்கிற மாதிரி மீனா கிட்ட ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்பா யாரு வந்தாலும் வரலனாலும் நாம மலேசியாவுக்கு போறது கன்ஃபார்ம், நம்ம பயணங்கள் முடிவதில்லை அப்படின்னு முத்து சொல்ல, சம்மதங்கிற மாதிரி அண்ணாமலை சிரிக்க ரோஹிணி முறைச்சிட்டே நிக்கிறாங்க. சரிப்பா நான் போய் இதை பாஸ்போர்ட் ஆபீஸ்ல கொடுத்துறேன், நீங்களாம் போய் சாப்பிடுங்க அப்படின்னு முத்து சொல்ல, வானு விஜயாவை கூப்பிட்டுட்டு நடக்கிறாரு அண்ணாமலை. விஜயா சந்தோஷத்துல துள்ளிக்கிட்டு வேக வேகமா போறாங்க. ரோஹிணி அப்படியே யோசிச்சுட்டு அடிமேல் அடியா எடுத்து வைக்க போறேன்னு கிளம்பின முத்துவும் மீனாவும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. முத்து நிலவாசப்படியில நின்று இருக்க, ஏங்க நீங்க சொன்ன மாதிரியே ரோஹிணி ஏதேதோ காரணம் சொல்லி வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, எனக்கு தெரியும் மீனா இந்த கேடி இதைதான் பண்ணுன்னு, அடுத்து நாம யாரையும் போக விடாம பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ண பாரு, அப்ப கன்ஃபார்மா தெரிஞ்சிரும் இது மலேசியால இருந்து வரலன்னு, பாப்போம், சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு முத்து கிளம்ப மீனா உள்ளர வர்றாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டு கையை துடைச்சிட்டே ரூமுக்குள்ள வர்ற மனோஜ் அங்க ரோஹிணி முழங்காலுக்கு தலையை முட்டு கொடுத்து அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு, ரோஹிணி என்ன ரோஹிணி, ஐயோ ஏன் அழுவுற, என்னமாச்சு ஏன் அழுவுறன்னு தொல்லை சாச்சிட்டு கேக்குறாரு. மாலை மாலையா கண்ணீர் வடிச்சிட்டு அதை தொடச்சிட்டு ஒண்ணும் இல்லங்கிறாங்க ரோஹிணி. ஒண்ணும் இல்லாதக்கா இப்படி அழுவாங்க, என்னன்னு சொல்லுன்னு மனோஜ் கேட்க, இப்ப நான் சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது, எல்லாம் என் தலை எழுத்து, எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலங்கிறாங்க ரோஹிணி. எதுக்கு இப்படி பேசுற, என்ன விஷயம்னு சொல்லு அப்படின்னு மனோஜ் கேட்க, வேண்டாம் மனோஜ் இந்த வீட்டுல நடக்கிறதெல்லாம் பார்த்து என்னால அழ மட்டும்தான் முடியுது அப்படின்னு ரோஹிணி சொல்லிட்டு அழ, நீ எதுவுமே சொல்லவே இல்ல, அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் சொல்லு ரோஹிணி ப்ளீஸ் அப்படின்னு மனோஜ் கேட்க, அந்த முத்து மலேசியா போலான்னு சொல்லிட்டு இருக்கான், அங்கிளையும் ஆன்டியையும் கூப்பிட்டு இருக்கான், அவங்களும் போக ரெடியா இருக்காங்க. ரோஹிணி சொல்ல, சரி அதுக்குன்னு கேக்குறாரு மனோஜ், எங்க அப்பா ஜெயில இருக்கும்போது இவங்க அவரை போய் பாக்குறேன்னு சொல்றது எனக்கு பிடிக்கவே இல்ல மனோஜ், இத சொன்னாலும் யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அது அவங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. மனோஜ் சொல்ல, அவங்க எதுக்கு எங்க அப்பாவை பார்க்க போகணும், நீயும் எதுவும் கேட்க மாட்டேங்கிற, உன்னாலையும் ஸ்ட்ராங்கா எதுவுமே பேச முடிய மாட்டேங்குது,
எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அந்த முத்து அவன் ஒய்ஃப்காக எவ்வளவு சப்போர்ட் பண்றான். நீ இந்த வீட்ல எனக்காக எதுவுமே பேச மாட்டேங்கிற அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இல்ல ரோஹிணி இதுல நான் என்ன சொல்ல முடியும்னு மனோஜ் கேக்குறாரு. ரோஹிணி அப்பாவை ஏன் பார்க்க போறீங்க? சம்மந்தி வீட்டுக்காரங்க அவரு ஜெயில வந்து பார்த்தா அவருக்கு எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்கும். ரோஹிணிக்கு அது கஷ்டமா இருக்கும்னு நீ ஒரு வார்த்தை சொன்னியா அப்படின்னு ரோஹிணி கேட்க, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணலன்னு நினைக்கிறியா? நீ இல்லாம நான் இல்ல ரோஹிணி அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவர் கைய உதறிட்டு இந்த மாதிரி வார்த்தைக்காக மட்டுமே பேசு. உண்மையாவே உனக்கு என் மேல கேர் இருந்திருந்தா அவங்க எல்லாம் சொல்லும் போது நீ அப்பாவை பார்க்க வேணான்னு சொல்லிருக்கலாம்ல. இதுல அங்க போய் எல்லா செலவையும் நான் பார்க்கணும்னு சொல்றாங்க. ஆல்ரெடி அப்பாவோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே கோர்ட்ல ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் என்ன மனோஜ் செய்ய முடியும்னு சொல்லிட்டு ரோஹிணி சினுங்க, கரெக்ட் தான் இல்ல? இப்படி அங்க ஏதாவது செய்ய முடிஞ்சிருந்தா நமக்கு தேவையான பணத்தை உங்க அப்பா கொடுத்திருப்பாருல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, எல்லாரும் பணம் பணம்னு ஏன் அதையே பேசிட்டு இருக்கீங்க? அப்ப நான் இந்த வீட்ல பணத்துக்காக மட்டும்தான் இருக்கேனா? என் எமோஷனை யாருமே புரிஞ்சிக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. ஏன் அப்படி நினைக்கிற? இப்ப என்ன, அந்த முத்து மலேசியா போக கூடாது அதானே? உனக்கு பிடிக்காம அவங்க ஏன் அங்க போகணும்? நான் பாத்துக்கிறேன் விடுன்னு வீரமா எந்திரிச்சு போறாரு மனோஜ். இது ஒர்க் அவுட் ஆகுமான்ற ஆர்வத்தோட ரோஹிணி பாத்துட்டு இருக்க வெளியே வர்ற மனோஜ், அம்மா இதெல்லாம் சரியில்லைம்மா, இதை யாரும் பண்ண வேண்டாங்கிறாரு. என்னடா சரியில்லை, என்ன பண்ண வேண்டாம் அப்படின்னு விஜயா கேட்க, இங்க இருந்து யாரும் மலேசியாவுக்கு எல்லாம் போக வேண்டாமா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க, முத்துவும் மீனாவும் அங்க இருந்து வர்றாங்க. ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. பெட்ல உட்கார்ந்து இருக்க ரோஹிணி என்ன பேசுறாங்க, என்ன முடிவு வரப்போகுதுன்னு வேகமா எழுந்து வந்து ஒட்டு கேட்க ரெடியா இருக்காங்க. ஏண்டா என்னாச்சுன்னு விஜயா கேட்க, நீங்க வேற எங்க வேணாலும் போங்க, ஆனா மலேசியா மட்டும் வேண்டாமான்னு சொல்லிட்டு அம்மா பக்கத்துல வந்து உட்கார்றாரு மனோஜ். ஏண்டா உன் மாமனார் வேற நாட்டு ஜெயிலியா இருக்காரு, மலேசியாவுல தானே இருக்காரு, அப்ப அங்கதானே போய் பாக்கணும்னு அண்ணாமலை கேக்குறாரு. விஜயாவும் ஆமாங்கிறாங்க. அப்பா அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன், இங்க இருந்து யாரும் போக கூடாதுங்கிறாரு மனோஜ். ஏண்டா திடீர்னு இப்படி சொல்ற அப்படின்னு விஜயா கேட்க, எல்லாம் காரணமாதாமா அப்படின்னு மனோஜ் சொல்ல, அந்த காரணத்தை முதல்ல சொல்லு அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அப்பா இந்த முத்து தான் எதை சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான், நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கப்பா. அம்மா ரோஹிணியோட அப்பா ஜெயில இருக்கும்போது நீங்க மலேசியா போறதும் அவரை ஜெயில போய் பாக்குறதும் சரியில்லைம்மா அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஓகே நம்ம எதிர்பார்த்தபடியே தான் எல்லாம் நடக்குதுன்னு முத்துவும் மீனாவும் தலையாட்டிக்கிறாங்க. ரோஹிணி காது தீட்டிட்டு கண்ணை கூட இமைக்காம அதை கேட்டுட்டு இருக்காங்க. என்னடா சரியில்லை, அவரை போய் பாக்கலன்னா தாண்டா தப்பு அப்படின்னு விஜயா சொல்ல, இல்லம்மா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறீங்க, இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல போய் பார்த்தா நல்லாவா இருக்கும்? ரோஹிணி அப்பாவுக்கும் சங்கடமா இருக்கும், ரோஹிணிக்கும் சங்கடமா இருக்கும்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல, கரெக்ட் சொன்ன மாதிரியே பேசுறான்னு திருப்தியா பாக்குறாங்க ரோஹிணி. டக்குன்னு முத்துவும் மீனாவும் ஒரு பார்வை பார்த்துட்டு, அப்படின்னு யார் சொன்னா, பார்லர் அம்மா சொன்னுச்சா அப்படின்னு முத்து பக்கத்துல வந்து கேட்க, யார் சொன்னா என்னடா, போக வேணாம்னு சொல்றேன் இல்லங்கிறாரு மனோஜ். என்னடா நீ புரியாம பேசிட்டு இருக்க, இப்பதான் நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, யாருக்குடா உடம்பு முடியலன்னு அண்ணாமலை கேக்குறாரு. இல்லப்பா ஒரு பேச்சுக்கு சொல்றேன்ப்பா, முடியலன்னு வச்சுக்குவோம், நம்ம என்ன செய்வோம், கையில பழம் பிஸ்கட் எல்லாம் வாங்கிட்டு போய் பாக்குறோம்ல, அது எதுக்குன்னு முத்து கேட்க, உங்க மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்கும், அவங்க கூட நாம இருக்கோம்னு சொல்லாம சொல்றதுக்கு தான் அப்படின்னு மீனா சொல்ல, கரெக்ட் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானாங்கிற மாதிரி ரோஹிணி உள்ளர சங்கடமா பாக்குறாங்க. வாஸ்தவம் அண்ணாமலை சொல்ல, அதே மாதிரி பார்லர் அம்மாவோட அப்பா ஜெயில இருக்கும்போது நாம போய் பார்த்தா நமக்கும் 4 மனுஷங்க இருக்காங்களேன்னு அவருக்கும் ஆறுதலா இருக்கும்ல அப்படின்னு முத்து சொல்ல, மனோஜ் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. மனோஜ் முத்து சொல்றதும் சரிதான், இப்ப வரைக்கும் சம்மந்தி கிட்ட போன்ல கூட ஒரு வார்த்தை பேசினது இல்ல, போய் நேர்ல பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரலாம்ல அப்படின்னு அண்ணாமலை கேட்க, அவர் வெளியில வந்ததுக்கு அப்புறம் போய் பார்க்கலாம் இல்லப்பா, இப்ப ஜெயில இருக்கும்போது நீங்க போய் பாக்குறது ரோஹிணி மனசுக்கு கஷ்டமா இருக்காதா அப்படின்னு மனோஜ் கேட்க, டேய் பார்லர் அம்மா போய் பார்த்தாதாண்டா அதுக்கு கஷ்டமா இருக்கும், அப்பாவை இந்த நிலைமையில பார்க்க முடியலையே நினைச்சு அவங்க அழுதுருவாங்க, நாங்க போய் பார்த்தா எதுவும் தப்பு இல்லையே, என்ன மீனா நான் சொல்றது கரெக்ட் தானேன்னு முத்து கேட்க, ஆமாங்க சரிதாங்கிறாங்க மீனாவும். நாளைக்கு அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் நாம இப்படி ஒரு சிக்கல்ல ஜெயில இருந்தோம், சம்மந்தி வீட்டுக்காரங்க ஒரு பேச்சுக்கு கூட வந்து பாக்கலையேன்னு தப்பா நினைக்க மாட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ இவ வாய மூடிட்டே இருக்க மாட்டாளாங்கிற மாதிரி உள்ளர ரோஹிணி நினைச்சிட்டு நிக்கிறாங்க. இப்ப அவர் வெளியில வந்து நம்மள கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்ல முடியும், அதுவும் இல்லாம அவர் வசதியான மனுஷன், அவரு பொண்ணு கல்யாணத்தை கூட அவரால் பார்க்க முடியல, இப்ப அம்மாவும் அப்பாவும் அவரை நேர்ல போய் பார்த்து பேசினா நம்ம பொண்ணு ஒரு நல்ல இடத்துக்கு தான் கல்யாணம் ஆகி போயிருக்குது, நமக்கும் நேர்ல வந்து ஆறுதல் சொல்றாங்களேன்னு நினைப்பாங்கல்ல அப்படின்னு முத்து அவர் சைட ஸ்ட்ராங் பண்ணிட்டு இருக்காரு. விஜய யோசிக்கிறாங்க. உள்ளர ரோஹிணி தவிப்பா நின்னுட்டு இருக்காங்க. சரி அவர் ஒரு நாள் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிடுறாருன்னே வச்சுக்குவோம், அது எப்பன்னு தெரியல, அந்த கதையை பார்லர் அம்மா தான் சொல்லணும் அப்படின்னு முத்து சொல்ல, கதையா அப்படின்னு அண்ணாமலை கேக்குறாரு. இல்லப்பா கேஸ் இது என்ன ஏதுன்னு பார்லர் அம்மா தான் சொல்லணும், அதுக்கு தானே தெரியும், அதுதான் சொல்றேன். இப்படி அவர் வெளியில வந்து நம்ம எல்லாரும் பார்க்க போனோம்னு வைங்க, நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது யாரும் வரல, ஆனா இப்ப வந்திருக்காங்களேன்னு நினைப்பாருல்ல அப்படிங்கிற முத்து. சொல்லு மீனான்னு சொல்ல, ஆமாங்க கண்டிப்பா நினைப்பாங்க, ஒருத்தங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்கள போய் பார்க்கலன்னா அவர் ஜெயில இருந்து வந்தது என்ன கேட்பாரு, அத்தை என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னு மீனாவும் சொல்ல, மனோஜை யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. விஜயா ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்காங்க, கரெக்ட் தான்மா,
விஜயா, முத்து சொல்றதும் கரெக்ட் தானே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அம்மா அவன் சொல்றதெல்லாம் கேட்காதம்மா, அவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் உளறிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவன் எப்பவும் உளருவான்டா, ஆனா இப்ப இவன் சரியாதான்டா பேசுறான் அப்படின்னு விஜயா சொல்ல, நம்ம அம்மாவா இதுன்னு முத்துவும் மீனாவும் ஆச்சரியமா பாத்துக்கிறாங்க. அம்மா என்னமா சொல்றீங்கன்னு மனோஜ் கேட்க, டேய் அவன் கிண்டலுக்கு சொல்றானோ நிஜமா சொல்றானோ, ஆனா அவன் சொல்ற விஷயம் நியாயம் தானே அப்படின்னு விஜயா சொல்ல, விஜயா நீதான் பேசுறியா, முத்து பேசுறது கரெக்டுன்னா சொல்ற அப்படின்னு அண்ணாமலை சந்தேகமா கேட்க, இந்த விஷயம் கரெக்டா இருக்குன்னு சொன்னேன், நாளைக்கே சம்பந்தி வந்து என்ன பாக்கணும்னு தோணல அப்படின்னு கேட்டா முகத்தை நாம எங்க வச்சுக்க முடியும் அப்படின்னு விஜயா கேட்க, அதானே அடகு கடையில கொண்டு போயா வச்சுக்க முடியும் அப்படின்னு முத்து வழக்கம் போல நக்கலா சொல்றாரு. அப்படின்னு விஜயா திரும்ப, டேய் சும்மாருடா, அம்மா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா அப்படின்னு விஜயாவோட கைய பிடிச்சிட்டு மனோஜ் சொல்ல, இல்லடா உங்களுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேல ஆகுது, இப்ப வரைக்கும் உன் மாமனார நாங்க பார்த்ததே இல்ல, அவர் வெளியில இருந்தப்பவே நாம போய் பாத்துருக்கணும், இப்பவும் பார்க்காம இருக்கிறது தப்பு, நாங்க போயிட்டு வந்துடுறோம்னு முடிவா சொல்லிட்டு எழுந்திரிச்சிடுறாங்க விஜயா. அடுத்து அண்ணாமலை பக்கத்துல உட்காந்துட்டு, அப்பா நீங்களாவது நான் சொல்றத கொஞ்சம் அப்படின்னு மனோஜ் கெஞ்ச, இந்த விஷயத்துல நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அம்மாவே போலான்னு சொல்றா, ஒரேட்டு போய் சம்மந்திய பாத்துட்டு வந்துடுறோம், அதான் சரியா இருக்கும் அப்படின்னு அண்ணாமலையும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட, வேற வழி இல்லாம எழுந்திருச்சு ரூம்குள்ள வர்றாரு மனோஜ். இதுக்கு கூட நீ லாயக்கு இல்லங்கிற மாதிரி மனோஜை பார்த்து ஒரு நொடி நொடிச்சிட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க ரோஹிணி. முத்துவும் மீனாவும் கிச்சன் பால்கனி கிட்ட வந்து, நான் சொன்னேன்ல பார்லர் அம்மா நம்மள போக விடாம ஏதாவது திட்டம் போடும்னு அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க அவங்கதான் ஏதோ சொல்லி உங்க அண்ணன் அனுப்பி வச்சிருக்காங்க, அத்தை நீங்க சொல்றத சரின்னு ஒத்துக்கிட்டாங்களேன்னு மீனா ஆச்சரியமா கேட்க, திரிக்கிற முத்து அவங்க மலேசியா சம்பந்திய பாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால யார் சொன்னாலும் அவங்க அதை கேட்க போறது இல்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஆனா நம்ம மலேசியா போறோம்னு சும்மா தானே சொன்னோம் அப்படின்னு மீனா சந்தேகமா கேக்குறாங்க, அது நமக்கு மட்டும் தானே தெரியும் அப்படின்னு முத்து சொல்ல, சரி இப்ப அடுத்து என்ன ஆகும்னு ஆர்வமா கேக்குறாங்க மீனா. திரும்பவும் இந்த பிளான கெடுக்கிறதுக்கு பார்லரமா இன்னொரு பிளான் போடும், அப்ப புடிக்கிறேன்னு சொடக்கு போட்டு சொல்றாரு முத்து. நைட் ஆகுது, வேலையை முடிச்சிட்டு ஸ்ருதி வீட்டுக்கு வர்றாங்க. ரூம்குள்ள வர ஸ்ருதி கிட்ட, ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர்றேன்னு கேக்குறாரு ரவி. இன்னைக்கு 3 சீரியல் டப்பிங், எல்லாமே பெரிய பெரிய சீன்ஸ், முடிக்கவே லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, சரி சாப்பிட்டியான்னு ரவி கேக்குறாரு. அதெல்லாம் சாப்பிட்டேன். சரி நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணுங்கிறாங்க ஸ்ருதி. என்னதுன்னு ரவி சொல்ல, இன்னைக்கு ஒரு சீரியல்ல கோர்ட் சீன் டப் பண்ணேன், அதுல ஹீரோயின் ஹீரோ கிட்ட டிவோர்ஸ் கேக்குறாங்க, எதுக்கு தெரியுமான்னு ஸ்ருதி கேட்க, நான் தான் சீரியல்லாம் எதுவும் பாக்குறது இல்லையே, எனக்கு எப்படி தெரியுங்கிறாரு ரவி. ஏய் நான் சொல்றத சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன், நாளைக்கு நம்ம லைஃப்லயும் இப்படி ஒரு ப்ராப்ளம் வரலாம், ஒழுங்கா கேளுங்கிறாங்க ஸ்ருதி. சரி கேட்டுட்டு தான் இருக்கேன் சொல்லுன்னு ரவி சொல்ல, அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதே இல்லையா, எப்பவும் வேலை ஃப்ரெண்ட்ஸ்னு அப்படியே இருப்பானா, அதனால ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவே இல்லையா, அதனால அந்த பொண்ணு டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு வந்துட்டா, எனக்கும் இந்த பாயிண்ட் கரெக்ட்னு தான் தோணுச்சுன்னு ஸ்ருதி சொல்ல, ஏய் அவங்க என்ன நிஜமாவா டைவர்ஸ் பண்றாங்க, சீரியல்ல நடிக்கிறாங்க, நடிச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட போறாங்க அப்படின்னு ரவி சொல்ல, அதெல்லாம் எனக்கும் தெரியும், ஆனா சொன்ன விஷயம் பொதுவா இங்க எல்லா இடத்துலயும் நடக்கிறது தானே அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, என்ன விஷயம்னு ஒரு மாதிரியா கேக்குறாரு ரவி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சரியா டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுது அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, சரி அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்னு ரவி கேக்குறாரு. என்ன நீ இப்படி கேக்குற, நம்ம 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றோம்னு தெரியுமா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அதையும் நீயே சொல்லுங்கிறாரு ரவி. அது கூட உனக்கு தெரியல, நான் இப்ப வரும்போது யோசிச்சுக்கிட்டே தான் வந்தேன் அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அதையே நீ இப்பதான் யோசிச்ச அப்படின்னு ரவி கேக்குறாரு. ஏய் நான் சொல்றத கேளு, மார்னிங் நீ தூங்கிட்டு இருக்கும் போதே நான் டப்பிங்க்கு போயிடுறேன், என்னைக்காவது ஒரு நாள் டப்பிங் சீக்கிரமா முடிஞ்சா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்டுக்கு வருவேன், இப்ப நம்ம 2 பேரும் 30 மினிட்ஸ் ஒன்னா இருப்போம், அப்புறம் நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுவ, மதியம் ஒரு 3:30க்கு வருவ, நானும் ஒரு 4 o'clock டப்பிங் போயிருவேன், அதுல ஒரு 30 மினிட்ஸ், அப்புறம் நைட்டு நீ ஒரு 11 மணிக்கு வருவ, ஒரு 1 hour நாம பேசிட்டு 12 மணிக்கு நாம தூங்கிடுவோம், அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு நம்ம 2ல இருந்து ஒரு 2.5 hours தான் டைம் ஸ்பெண்ட் பண்றோம் நமக்காக அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அதான் அடிக்கடி போன்ல பேசுவோமேங்கிறாரு ரவி. ஆமா நான் போன் பண்ண நீ அப்படியே எடுத்துடுவ, அப்படியே பேசினாலும் ஒரு 30 மினிட்ஸ், மொத்தம் ஒரு 3 hours தான் நம்ம ஒன்னா இருக்கோம் அப்படின்னு ஸ்ருதி கணக்கு சொல்லிட்டு இருக்க. சரி இப்ப நீ என்னதான் சொல்ல வர்றன்னு கேக்குறாரு ரவி. இப்பவே நாம இதை சரி பண்ணலன்னா இந்த 3 hours 2 hours ஆயிரும், அப்புறம் 1 hour ஆகும், அப்புறம் 10 minutes 5 minutesனு நமக்கு 1 minute கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க மாட்டோம், அப்புறம் நாமளும் கோர்ட்ல தான் போய் நிக்கணும் அப்படின்னு ஏதோ கோர்ட்ல போய் நிக்கிறதுக்கு மட்டும் டைம் இருக்க மாதிரி ஸ்ருதி சொல்ல, ஏய் என்ன இப்படி எல்லாம் யோசிக்கிற, 2 பேருமே வேலைக்கு போறோம், இப்படிதான் இருப்போம், சண்டேஸ்ல எல்லாம் ஒன்னாதானே இருப்போம் அப்படின்னு ரவி கேட்க, அன்னைக்கும் நீ ஆஃப் டே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுறல அப்படின்னு ஸ்ருதி கேட்க, அதுக்குன்னு நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இல்லன்னு ஆயிடுமா, எல்லா இடத்துலயும் இப்படிதான் நடக்கும், 2 பேரும் வேலைக்கு போறப்போ ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றது கஷ்டமா தான் இருக்கும், நாம மட்டும் இல்ல உலகத்துல இருக்க எல்லா கப்பல்ஸுக்கும் இப்படிதான் ரவி சொல்றாரு, எல்லா கப்பல்ஸும் அப்படிதான் இருப்பாங்களா என்ன, சரி வா மத்தவங்க எல்லாம் எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு கேட்போம் அப்படின்னு ஸ்ருதி எந்திரிச்சு ரவியோட கைய பிடிச்சி இழுக்க, இரு
இதெல்லாமா போய் கேட்பாங்க அப்படின்னு ரவி சொல்ல, அதெல்லாம் கேட்கலாம் வா அப்படின்னு ஸ்ருதி போக, ஸ்ருதி ஸ்ருதி ஐயோ அப்படின்னு ரவியும் பின்னாடியே ஓடி வர்றாரு. ஸ்ருதி வேகமா வந்து, ரோஹிணி இங்க வாங்க, மனோஜ் நீங்களும் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. என்னடா இன்னும் தூங்கலையான்னு கேட்டுட்டு முத்துவும் மீனாவும் வர, ஸ்ருதி தான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறான்னு ரவி சொல்லிட்டு இருக்காரு. பலக்குரல் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது, எதுக்கு இந்த கணக்கெல்லாம் கேக்குதுன்னு முத்து கேட்க, ஐயோ சென்செக்ஸ் எல்லாம் இல்ல, டைம் ஸ்பெண்ட் பண்ற கணக்குன்னு ஸ்ருதி சொல்ல, அப்படின்னா என்னங்கன்னு மீனா கேக்குறாங்க. இருங்க சொல்றேன் அப்படிங்கிற ஸ்ருதி, ரோஹிணி எனக்கு ஒரு டவுட்டுங்கிறாங்க. என்ன டவுட்னு கேட்க, உட்காருங்க சொல்றேன் உட்காருங்க அப்படின்னு ஸ்ருதி ரோஹிணிய உட்கார வைக்க, பக்கத்துல மனோஜ் உட்கார்ந்துக்கிறாரு. எதுத்தால உட்கார்ற ஸ்ருதி, ரோஹிணி ஒரு நாள்ல நீங்களும் மனோஜும் எவ்வளவு நேரம் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்க, ஏங்க கேக்குறீங்க அப்படின்னு ரோஹிணி பதிலு கேக்குறாங்க. ஒரு அசஸ்மெண்ட்டுக்காக தான் சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, நாங்களே 30 லட்சம் ரூபாய் ஏமாந்த டென்ஷன்ல இருக்கோம், இப்ப போய் இதெல்லாம் யோசிக்க முடியுமா அப்படின்னு ரோஹிணி சொல்ல, இதை யோசிக்காம இருந்தா பணம் கிடைச்சிடுமா, இது கிடைக்கிறப்ப கிடைக்குங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஸ்ருதி கேட்க, என்ன மனோஜ் ஷோரூம்ல எவ்வளவு நேரம் அப்படின்னு ரோஹிணி கேக்குறாங்க. மார்னிங் வந்தா ஈவினிங் எப்படி நீ பார்லருக்கு போவ, அதுல ஒரு 2 ஹவர்ஸ் போக எப்படி ஒரு 5 ஹவர்ஸ் இருக்கும் அப்படின்னு மனோஜ் சொல்ல, ஷோரூம்ல ஒரு 5 ஹவர்ஸ், அப்புறம் வீட்ல மார்னிங் நைட்டு சாப்பிடுற நேரம் இதெல்லாம் சேர்த்தா ஒரு 4 ஹவர்ஸ், மொத்தம் ஒரு 9 ஹவர்ஸ் ஒன்னாதான் இருப்போம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, பாத்தியா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி ரவிய பாக்க, ரவி ரொம்பவே சங்கடமா வேற பக்கம் திரும்பிக்கிறாரு. ஒரு நாளைக்கு 9 ஹவர்ஸா அப்படின்னு ஸ்ருதி கேட்க, நடுவுல ரோஹிணி எங்கேயாவது வெளியில போனாலோ உடனே ஷோரூமுக்கு வான்னு கூப்பிட்டு போன் பண்ணிருவேங்கிறாரு மனோஜ். அது பாசமா கூப்பிடுற மாதிரி தெரியலையே, கடைக்கு வேலை செய்ய ஆள் வேணும்னு கூப்பிடுற மாதிரி இருக்குது அப்படின்னு முத்து சொல்ல, சும்மா இருங்க அப்படிங்கிறாங்க மீனா. டேய் உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்க. ரவி கேட்டியா, அவங்க 9 ஹவர்ஸ் அப்படிங்கிற ஸ்ருதி. மீனா நீங்க 2 பேரும் ஒன்னா எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க 2 பேருமே காலையில ஒரு 5 மணிக்கெல்லாம் எழுந்திருச்சிருவோம், அப்புறம் 9 மணிக்கு தான் அவர் சவாரிக்கு போவாரு, அப்படி பார்த்தா காலையில ஒரு 4 மணி நேரம், அப்புறம் என்னங்கன்னு மீனா கேட்க, மத்தியானம் சாப்பிட வருவேன், டீ சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் பேசிட்டு இருப்போமா அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்க அப்படிங்கிற மீனா. அப்புறம் நைட்டு சவாரி எதுவும் வரலன்னா ஒரு 7 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவாரு, நைட்டு 11 மணி வரையிலும் பேசிட்டு தூங்கிடுவோம், இப்படி பார்த்தா மொத்தமா ஒரு 10 மணி நேரம் அப்படின்னு மீனா சொல்ல, ரோஹிணியும் பொறாமையா பாத்துட்டு இருக்காங்க. ரவி ஒரு மாதிரியா பாத்துட்டு இருக்க, 10 ஹவர்ஸா ஏலி, ஒன் டேல ஹாஃப் டே ஒன்னா இருக்கீங்க, கேட்டுக்கடா அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்கன்னு மீனா கேட்க, என் வாழ்க்கையில சீரியல் விளையாடுதான் நீ, இவ ஏதோ டப்பிங் பண்ண சீரியல்ல ஒரு பொண்ணு அவ புருஷன் அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னு போஸ் கேட்டாலாம், அதுக்குதான் இப்ப என்ன போட்டு வறுத்து எடுத்துட்டு இருக்கா அப்படின்னு ரவி சொல்ல, ஓஹோ அப்படியான்ற மாதிரி பார்வை பாக்குறாங்க மீனா. மீனா இந்த வீட்லயே கம்மியா டைம் ஸ்பெண்ட் பண்றது நாங்க தான், 2.5 ஹவர்ஸ் தான் அப்படிங்கிறாங்க ஸ்ருதி. இலக்குரல் இப்பெல்லாம் அதிகமா ஒன்னா இருந்தாலும் பிரச்சனை தானே முத்து சொல்ல, என்னது அப்படின்னு முறைக்கிறாங்க மீனா. ஐயோ நம்மள சொல்ல மீனா, நிறைய பேர் ஓவரா ஒன்னா இருந்தாலும் போர் அடிச்சதுன்னு பிரிஞ்சிடுறாங்கல்ல அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க உண்மையிலேயே ஒருத்தங்களை ரொம்ப பிடிக்கும் போது அவங்க கூட 24 மணி நேரமும் ஒன்னா இருந்தாலும் பத்தாது அப்படின்னு மீனா சொல்றாங்க. எங்களால ஒரு 4 ஹவர்ஸ் கூட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு ஸ்ருதி சொல்ல, அதுக்கு காரணம் நீங்க 2 பேரும் பாக்குற வேலை தான் ஸ்ருதி. கவர்மெண்ட் வேலைன்னா காலையில 10 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடலாம், ஆனா உங்க 2 பேர் வேலையும் அப்படி இல்லையே அப்படின்னு ஏதோ அந்த காலத்துல இருக்க கவர்மெண்ட் வேலையை பத்தி மீனா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கரண்ட்ல கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் என்ன சிரமப்படுறாங்கன்றது அவங்களுக்கு கொஞ்சம் தெரியல போல. அப்படி பார்த்தா இந்த வீட்ல யாரும் கவர்மெண்ட் ஜாபோ பேங்க் ஜாபோ பார்க்கலையே, எல்லாருக்கும் எந்த டைம்ல வேலை வரும்னே தெரியாது, இருந்தாலும் நீங்க எல்லாரும் டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கல்ல, இப்ப எங்க சைட்ல தான் ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு ஸ்ருதி டென்ஷனா சொல்லிட்டு கொஞ்சம் தள்ளி போய் நிக்க, ஸ்ருதி நேரம் கிடைக்கலன்னா நாம தாங்க நேரத்தை ஒதுக்கணும், எங்கேயாவது அடிக்கடி வெளியில போயிட்டு வாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஆமாமா நாங்க கூட இப்ப அதுக்காக தான் மலேசியா போறோம்ல, அந்த மாதிரி நீங்களும் டூர் போங்க அப்படின்னு முத்து மறுபடியும் பால ரோஹிணி பக்கமே திருப்புறாரு. யோசிக்கிற ஸ்ருதி, ரவி இதுவும் நல்ல ஐடியா, நாமளும் இவங்க கூட மலேசியா போனா என்ன அப்படின்னு கேட்க, என்னது மலேசியாவா அப்படின்னு ரவி அதிர்ச்சியாக, ஆமா 2 பேரும் 1 வீக் லீவ் போடுறோம், முத்து மீனா ஆன்டி அங்கிளோட நாமளும் போறோம் அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட, ரோஹிணி அவசரமா மனோஜ பாக்க அவரும் பாக்குறாரு. சூப்பர் வாங்க வாங்க, அங்கதானே பார்லரமா வீடு இருக்கு, தாராளமா போலாம் தங்கிக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, ஸ்ருதி சந்தோஷமா சிரிக்கிறாங்க. ஸ்ருதி லீவ் எப்படி வாங்குறது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு ரவி சொல்ல, மலேசியன் ஃபுட் ரெசிபி எல்லாம் லேர்ன் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வா, இந்த தடவை நம்ம கண்டிப்பா போறோங்கிறாங்க ஸ்ருதி. அப்போ இது ஃபேமிலி டூரா மாறிடுச்சு, நம்ம எல்லாருமே சேர்ந்து போறோங்கிறாரு முத்து. ஸ்ருதி பக்கத்துல வந்து ரவியோட கையை பிடிச்சிக்க, ஸ்ருதி லீவு கிடைக்கிறதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு சொல்ல, லீவு போட்டுட்டு வா நம்ம கண்டிப்பா போறோம் அப்படின்னு அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. வெறுத்து போற ரோஹிணி ரூமுக்கு போக பின்னாடியே மனோஜ் போறாரு. எல்லாரும் போனதும் கையில பாலோட மீனா வந்துட்டு, என்னங்க
என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீனா கேட்க, ஹாயா கட்டில உட்கார்ந்துருக்க முத்து எழுந்து உட்கார்ந்து என்னையே மிரட்டுற அப்படின்னு கேக்குறாரு. நீங்களே மலேசியா போறேன்னு சும்மா ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கீங்க, அதை மறந்துருச்சான்னு மீனா கேட்க, ஆஹா மறக்கலையே, அதெல்லாம் நல்ல ஞாபகம் இருக்குங்கிறாரு முத்து. ஏற்கனவே அத்தையும் மாமாவும் வரேன்னு சொல்லி இருந்தாங்க, இப்ப ரவியும் ஸ்ருதியும் வேற வரேன்னு சொல்றாங்க. அவங்க லீவ் எல்லாம் சொல்லி ரெடி ஆனதுக்கு அப்புறம் இது சும்மான்னு தெரிஞ்சா ஏமாற்றம் ஆயிடாதான்னு கேக்குறாங்க மீனா. அது எனக்கும் தெரியும், ஆனா ரவியும் பலகுரலும் மலேசியா வரேன்னு சொன்ன போது பார்லரமா அவ கவனிச்சு இல்ல அப்படின்னு முத்து கேட்க, அப்படின்னு மீனா சொல்ல, முகம் அப்படியே ரெட் சிக்னல் போட்ட மாதிரி கோவத்துல செவந்துருச்சு. ஒவ்வொருத்தங்களா இப்படி போறேன்னு சொல்றாங்களேன்னு அதுக்கு பயம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் சரிதாங்க, ஆனா இப்ப ரவியும் ஸ்ருதியும் வரேன்னு சொல்றாங்கல்ல, அவங்க கிட்ட மட்டும் நம்ம சும்மாதான் சொல்றோம்னு உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு மீனா கேட்க, மீனா அவங்க வேலை செய்யற இடத்துல லீவ் எல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது அப்படின்னு முத்து சொல்றாரு. ஏங்கன்னு மீனா கேட்க, மொத்த குடும்பமும் போறோம்னு சொல்றப்ப பார்லர் அம்மா கண்டிப்பா சும்மா இருக்காது, இந்நேரம் ரொம்ப பயந்துட்டு இருக்கோம், யாரையும் போக விடாம தடுக்கிறதுக்காக ரூம்குள்ள போய் உட்கார்ந்து மண்டை காஞ்சி போய் ஏதாவது பிளான் போட்டுட்டு இருக்கோம், அதுலயே யாரையும் போக விடாத மாதிரி ஏதாவது செஞ்சு விட்டுரும் பாரு அப்படின்னு முத்து சொல்ல, ஒருவேளை ரோஹிணி எதுவுமே செய்யாம நம்ம மலேசியாவுக்கு போற மாதிரி வந்துருச்சுன்னு கவலைப்படுறாங்க மீனா. 100% அப்படி நடக்காது, அப்படியே நடந்தாலும் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு முத்து சொல்ல, சரிங்க நாம அந்த முடிவுல இருக்கோம், ஆனா ரவியும் ஸ்ருதியும் தனியா நேரம் ஒதுக்கணும்னு நினைக்கிறாங்க, இப்ப இது நடக்காம போனா ஸ்ருதி இன்னும் கோவமாயிடுவாங்க அப்படின்னு மீனா சொல்ல, நம்ம போகலன்னா என்ன, பலகுரலும் ரவியும் போயிட்டு வரட்டும், அவங்களும் தனியா ஹனிமூன்லாம் போயிட்டு வரட்டுமே, அவங்கதான் எதுக்குமே போகலையே, சந்தோஷமா போயிட்டு வரட்டும் அப்படின்னு முத்து சொல்ல, நம்ம கூட தான் அப்படி எதுவுமே போகல அப்படின்னு மீனா நொடிக்க, ஓ அப்ப நம்மளும் மலேசியா போலான்னு சொல்றியா அப்படின்னு முத்து ஆர்வமா கேக்குறாரு. அவ்வளோ பணமெல்லாம் நமக்கு செலவு பண்ண முடியாதுங்க, நாம நினைச்ச மாதிரியே மாடியில ரூம் கட்டி தங்கினாலே அதுவே நமக்கு ஹனிமூன் மாதிரி தான் அப்படின்னு மீனா சொல்ல, ஓ நீ அப்படி வர்ற, ரூம் கட்டுறதெல்லாம் சரி, ஆனா நம்மளும் எங்கேயாவது வெளியே ஹனிமூன் போகணும், உனக்கு எந்த ஊர் பிடிக்கும்னு முத்து கேக்குறாரு. நாம இந்த ஊரை விட்டா பாட்டி ஊருக்கு போயிருக்கேன், வேற எந்த ஊருக்கு நான் போனது இல்லையே அப்படின்னு மீனா சொல்ல, நீ ஏதாவது ஒரு ஊர் பேர் சொல்லு மீனா, அங்க நாம போயிட்டு வருவோம், ஆனா அமெரிக்கா லண்டன்லாம் சொல்லிடாத, என் பங்கு சொத்த வித்தா கூட நம்ம அங்கெல்லாம் போக முடியாது, கஷ்டம் அப்படின்னு முத்து சொல்ல, அதெல்லாம் இல்லங்க, எனக்கு இந்த சினிமால எல்லாம் அடிக்கடி ஊட்டி காட்டுவாங்கல்ல அப்படின்னு மீனா சொல்ல, யாருக்கு ஊட்டுவாங்க அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஏங்க ஊருங்க, ஊட்டி, ஊட்டி மலை அப்படின்னு மீனா சொல்ல, ஓ ஊட்டி மலை, ஓகே ஓகேன்னு கதை கேட்கிற ஆர்வத்தோட முத்து கேட்க, அத டிவில பாக்கும்போது நமக்கே அப்படி ஜில்லுன்னு குளிர்ற மாதிரி இருக்கும். ஸ்கூல்ல ஒரு நாள் எல்லாரையும் டூருக்கு கூட்டிட்டு போனாங்க, அப்ப காசு கட்ட முடியாம கிளாஸ்லயே நான் மட்டும் தாங்க போகல அப்படின்னு மீனா சொல்ல, அவ்வளவுதானே, காரை இங்க இருந்து ஒரு அழுத்தினா அடுத்த ஸ்டாப் ஊட்டி மலை ஏறிடலாம் அப்படின்னு முத்து சொல்ல, ஏங்க நீங்க போயிருக்கீங்களான்னு ஆர்வமா மீனா பக்கத்துல வந்து நின்னு கேக்குறாங்க. சவாரிக்காக 2-3 தடவை போயிருக்கேன், போனோமா வந்தோமான்னு, அப்படியே குளிருக்கு ஒரு கட்டிங்னு முத்து சொல்ல, என்னது அப்படின்னு மீனா மிரட்ட, சுயநினைவுக்கு வர முத்து, இல்ல அப்ப போகும்போது அப்படி, இப்ப உன் கூட வந்தா எதுக்கு கட்டிங்க, அதான் நீ இருக்கலன்னு ரொமான்டிக்கா சொல்றாரு முத்து. மீனா ரொம்பவே வெக்கப்பட்டு சிரிக்க, பாருடா அப்படியே உன் முகம் ஊட்டி ஆப்பிள் மாதிரி மாறிடுச்சே, நீ போகணும்னு ஆசைப்படுற இல்ல, வீட்டுல இருக்க பிரச்சனை எல்லாம் முடியட்டும், ஒரு நாள் போயிட்டு வருவோம்னு முத்து சொல்ல, சரின்னு தலையாடுறாங்க மீனா. ஆனா பிரச்சனை முடியுமா அப்படின்னு மீனா நியாயமான கேள்வி கேட்க, ரவியும் பலகுரலும் மலேசியா வரேன்னு சொன்னதுலயே பார்லர் அம்மாவோட மூளை குடைய ஆரம்பிச்சிருச்சு, அதுல இருந்து ஒரு வழி பிறக்கும், பிரச்சனை முடியும் அப்படின்னு முத்து சொல்ல, இந்தாங்க பாலை குடிங்கன்னு எடுத்து கொடுக்குறாங்க மீனா. மறுநாள் பொழுது விடியுது, ரோஹிணி வித்யாவை பார்க்க வந்திருக்காங்க. அப்புறம் என்னடி ஊர்ல இருக்க உன் சித்தி கிட்ட பேசிடு அப்படின்னு வித்யா சொல்ல, சித்தியா யாரு, ஊர்ல இருக்காங்களே அம்மாவோட தங்கச்சி அவங்களான்னு ரோஹிணி கேட்க, அவங்க இல்ல, உன் அப்பாவோட 2வது ஒய்ஃப் மலேசியால இருக்காங்கல்ல, என் மாமனார் மாமியார்லாம் மலேசியா வர்றாங்க, நமக்கு என்ன இருக்க 10 பங்களால ஒரு பங்களால அவங்கள தங்க வச்சுட்டு இருக்கிற கார்ல 2 கார் அவங்களுக்கு ஊர் சுத்த கொடுங்கன்னு சொல்லி இப்பவே உன் சித்தி கிட்ட சொல்லி வச்சுட்டு நல்லா பாத்துப்பாங்க இல்லன்னு அசால்ட்டா சொல்றாங்க வித்யா. நக்கல் பண்ற அப்படின்னு ரோஹிணி கேட்க, அப்படின்னு நினைச்சுதானே இங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போக போறாங்க, மவ்வளே அவங்க மட்டும் எல்லாரும் மலேசியா கிளம்பி போனாங்கன்னு வையி, அவங்க அங்க நடுரோட்ல நிப்பாங்க, நீ இங்க நடுரோட்ல நிப்ப அப்படின்னு வித்யா சொல்ல, நீ வேற பயமுறுத்தாதடி அப்படின்னு ரோஹிணி கொஞ்சம் பயத்தோடு சொல்றாங்க. இத்தனை நாள் எப்படியோ சமாளிச்சுட்ட, அவங்களே இப்ப கிளம்பி மலேசியா போக போறேன்னு நிக்கிறாங்க, இப்ப என்னதான் செய்ய போற நீ அப்படின்னு வித்யா கேட்க, நானும் தடுக்கிறதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், எதுவுமே நடக்க மாட்டேங்குது, இப்ப அந்த ரவியும் ஸ்ருதியும் கூட அங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ரோஹிணி சொல்ல, அப்ப மொத்தமா உன்னை முடிச்சு விட போறாங்க அப்படின்னு வித்யா சொல்ல, ஏதாச்சும் யோசிடி அப்படின்னு பல்வலியோட இருக்க மாதிரி ரோஹிணி சொல்றாங்க. என்னடி யோசிக்கிறது, இதுக்குதான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் ஓவரா பில்டப் கொடுக்காதன்னு, மலேசியா சிங்கப்பூர்னு நீ பாட்டுக்கு அடிச்சு விட்ட, 1-2 பொய்னா பரவாயில்ல, ஆனா நீ சொன்ன பொய்ய வச்சு ஒரு புக்கே போடலாம், அதுவும் பார்ட் 1 பார்ட் 2ன்னு போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி வித்யா முறைக்க, அப்பா ஜெயில இருக்காருன்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை எதுவும் வராதுன்னு நினைச்சேன், இப்ப அதுவே ஒரு பெரிய பிரச்சனையா வந்துருச்சு, இப்ப என்ன அதுக்காக நான் போய் ஜெயில உட்கார முடியுமா, முதல்ல இத
இத சரி பண்ணணும். வித்யா ஏதாவது ஒரு வழி சொல்லுடி அப்படின்னு ரோஹிணி கெஞ்சாத குறையா கேட்க அவங்க தோல்ல கைய வச்சு, ரோஹிணி இப்படி பிரச்சனைகள் நம்மள சுத்தி வளைக்கிறப்போ புத்திசாலிங்க எல்லாம் பண்ற ஒரு விஷயம் என்ன தெரியுமா அப்படின்னு வித்யா கேட்க, என்னன்னு கேக்குறாங்க ரோஹிணி. யோசிக்காம பட்டுன்னு கால்ல விழுந்துடணும். உன் வீட்டுல இருக்கவங்க கால்ல விழுந்து எல்லா உண்மையும் சொல்லிடு அப்படின்னு வித்யா உண்மையா ஒரு ஐடியாவை கொடுக்க, எதுக்கு? நான் ஜெயிலுக்கு போறதுக்கா? இங்க பாரு, நான் இந்த பொய்யெல்லாம் சொல்றதுக்கு மனோஜ் கூட நல்லா வாழணுங்கிறதுக்காக தான் நான் அவ்வளோ லவ் பண்றேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல, லவ்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு லவ் பண்ணும்போது ரொம்ப உண்மையா இருக்கிறது, இன்னொன்னு லவ் பண்றவங்க கிட்ட லவ்வ காப்பாத்திக்கிறதுக்காக உண்மையை தவிர மீது எல்லாத்தையும் சொல்றது. இதுல நீ 2வது டைப் அப்படின்னு வித்யா சொல்ல, அதுவும் லவ் தாண்டி, நான் மனோஜ அன்கண்டிஷனலா லவ் பண்றேங்கிறாங்க ரோஹிணி. அதெல்லாம் சரிடி, ஆனா ஏற்கனவே அந்த ஜீவா விஷயத்துல உங்க மாமியாரு உன்னை அடி பின்னிட்டாங்க அப்படின்னு வித்யா சொல்ல, அன்னைக்கு ஏதோ மிஸ் ஆயிடுச்சு, ஆனா அடி வாங்கினதை மறக்க மாட்டேன், அவங்களுக்கு ஒரு நாள் இருக்கு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, பாக்குற வித்யாவுக்கு மட்டும் இல்ல நமக்குமே கொஞ்சம் பயம் வருது. இப்ப இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு விஷயம் தோணுது அப்படின்னு ரோஹிணி சொல்ல, என்னன்னு வித்யா கேக்குறாங்க. நீ அந்த பிரவுன் மணியை வர சொல்லுன்னு ரோஹிணி சொல்ல, அந்த ஆளு எதுக்கடி வர சொல்லணும்னு வித்யா கேக்குறாங்க. சொல்றேன்டி, நீ போன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு ரோஹிணி சொல்ல, ஃப்ரெண்டு சொல்ல தட்டாத வித்யாவும் கால் பண்றாங்க. நம்ம பிரவுன் மணி வந்து கதவு தட்ட திறக்கிற வித்யா கிட்ட, பாப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேட்க, நல்லா இருக்கணுமா இல்லையாங்கிறதே உங்க கையில தான் இருக்கு, உள்ள வாங்கன்னு சிரிச்சுட்டே கூப்பிடுறாங்க வித்யா. உள்ளர வர்ற பிரவுன் மணி ரோஹிணிய பார்த்து திகைச்சு போயிட்டு, பாப்பா நீ இங்கதான் இருக்கியா, நல்லா இருக்கியான்னு ஆரம்பிச்சுட்டு, ஐயோ ஆஹா இவ இருந்தா வில்லங்கமாச்சே, என்னைய வம்புல மாட்டி விட்டுருவாளே அப்படின்னு யோசிக்கிறவரு, நான் கிளம்புறேன்னு திரும்புறாரு. இருங்க எங்க போறீங்கன்னு வித்யா தடுக்கிறாங்க. இங்க பாரு பாப்பா, ஏதோ உனக்காக 2-3 விஷயம் பண்ணினேன், ஆனா இந்த பாப்பா கூட சேர்ந்தா நான் கிரிமினலாவே மாறிடுவேன் இப்படி நம்ம பிரவுன் மணி சொல்ல, சார் கொஞ்சம் இருங்க ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, எனக்காக இந்த ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கன்னு ரோஹிணி கெஞ்சலா சொல்றாங்க. ஐயோ நீ ஹெல்ப்னு கேட்டாலே பதறுதுமா, இப்ப என்ன வேட்டு வச்சிருக்க அப்படின்னு பிரவுன் மணி கேட்க, ரோஹிணி ஏதோ சொல்றாங்க. கேட்ட பிரவுன் மணி, ஐயோ என்னால முடியாதுன்னு பதற, ப்ளீஸ் பாத்து பண்ணுங்கன்ற மாதிரி வித்யா சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேரும் மாத்தி மாத்தி பேச ஒரு பெரிய கும்பிடு போடுறாரு தலைக்கு மேல கைய தூக்கி. 2 பேரும் மறுபடியும் கன்வின்ஸ் பண்ண, அட சொல்றத கேளுங்கம்மா, நான் தான் முடியாதுன்னு சொல்றேன்ல அப்படின்னு அவரு டென்ஷன் ஆகி சொல்ல, மணி என்ன மணி, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு வித்யா கெஞ்ச, உனக்காக நான் நிறைய பண்ணிட்டேமா, இந்த மணிரத்னம் சார் படத்துல சான்ஸ் வாங்கி தரேன்னு உங்க ஷூட்டிங்கே முடிச்சிட்டாங்களாங்கிறாரு மணி. விடுங்க, அடுத்து பாலா படத்துல ஒரு சான்ஸ்னு வித்யா சொல்ல, ஐயோ சாமி ஆள விடுன்னு கையெடுத்து கும்பிடுறாரு பிரவுன் மணி. நீ ஹாலிவுட் படத்துல சான்ஸ் வாங்கி கொடுத்தா கூட எனக்கு வேண்டாம், ஏற்கனவே அந்த மீனா பொண்ணு கடைக்கு வந்து நான் மாட்ட இருந்தேன், அதுவும் அந்த முத்துக்கையில மாட்டினேன், ஏன் கடையிலேயே என்ன தோலை உரிச்சு தொங்க விட்டுருவாங்கிறாரு பிரவுன் மணி. சார் ப்ளீஸ் சார், இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, நான் இப்ப ரொம்ப இக்கட்டான சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்னு ரோஹிணி பரிதாபமா கெஞ்ச, நேர்மை இல்லாம இருந்தா இப்படிதாம்மா, வாழ்க்கை பூரா பயந்துகிட்டே தான் இருக்கணும், உன்னால நானும் பயந்துகிட்டே இருக்கிறேன், என்ன விட்டுருமான்னு சொல்லிட்டு அவரு திரும்ப, சார் ப்ளீஸ் இப்ப மட்டும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா என் லைஃபே முடிஞ்சிருங்க சார்ங்கிறாங்க ரோஹிணி. என்னம்மா நீன்னு அவர் சொல்ல, ப்ளீஸ்னு வித்யாவும் சொல்றாங்க, நான் ஏதோ வம்புல மாட்டிக்குவேணும்னு பயமா இருக்குமா, எனக்கும் குடும்பம் இருக்கு அப்படின்னு பிரவுன் மணி சொல்ல, சார் உங்க ஃபேமிலிக்காக நீங்க யோசிக்கிறீங்க, எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட வாழ்ற லைஃப நான் காப்பாத்திக்கணும், இந்த ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ் சார் வாங்க சார் அப்படின்னு ரோஹிணி கையெடுத்து கெஞ்சிட்டு இருக்க, ஒரு தடவை ஒரே ஒரு தடவை இந்த ஒரு தடவை மட்டும் அப்படின்னு வித்யாவும் கெஞ்ச, என்னம்மா நீ, இந்த பொண்ணை பார்த்தாலும் பாவமா இருக்கு, சரி நான் ஒத்துக்கிறேங்கிறாரு பிரவுன் மணி. ரொம்ப தேங்க்ஸ்ங்கன்னு ரோஹிணி சொல்ல, ஆனா இதுதான் கடைசி, இதுக்கு மேல என்ன சொன்னாலும் நான் வரமாட்டேன், ஏதோ உன் வாழ்க்கை நல்லா இருக்கட்டுமேன்னு தான் நான் வர்றேன் அப்படின்னு அவரு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் சொன்ன மாதிரி மட்டும் வந்து பேசிடுங்க, இந்த கதையை இதோட க்ளோஸ் பண்ணதான் நான் உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு ரோஹிணி ரொம்ப பாவமா முகத்தை வச்சுட்டு சொல்ல, சரிம்மா நான் வர்றேன் அப்படின்னு பிரவுன் மணி கிளம்பிடுறாரு. நாளைய ப்ரோமோல பிரவுன் மணி விஜயா வீட்டுல நடுப்பற நின்னுகிட்டு, பாப்பா அப்படின்னு கதறாரு. என்னாச்சு, ஏன் அழறீங்க அப்படின்னு விஜயா கேட்க, அங்கிள் என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க, பாப்பா உங்க அப்பாவை கொன்னுட்டாங்கம்மா, கொன்னுட்டாங்க அப்படின்னு நாம எதிர்பார்த்த மாதிரியே ரோஹிணி இதுக்கு முடிவுரை எழுதிட்டு இருக்காங்க. இத நம்பலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, இதுலயுமா சந்தேகம் உங்களுக்கு அப்படின்னு மீனா கேட்க, இப்ப நம்ம எல்லாரும் மலேசியா போகலான்னு முடிவு பண்ண 2வது நாளே அப்பா செத்துட்டாரு, அது எப்படி அப்படின்னு முத்து கேட்க, நீங்க சொல்றதெல்லாம் கேக்குறப்ப எனக்கும் குழப்பமா தாங்க இருக்குங்கிறாங்க மீனா. இருந்தாலும் நீங்க தேவையில்லாம யோசிக்கிறீங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு மீனா சொல்ல, பெரிய தப்பு பண்ணுது, ஆனா அதுல மாட்டாத மாதிரி கணக்கச்சிதமா பண்ணுது அப்படின்னு முத்து சொல்றாரு. அடுத்து என்ன நடக்குதுங்கறத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.